இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கனவு வீடுன்னு சொல்லலாம். 2.25 சென்ட் இடத்துல மட்டுமே 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியால சூப்பரான 2 பிஹெச்கே வீடு. அதுவும் இந்த அளவுக்கு ரொம்ப அழகா ரெடி பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு வீட்டை ரொம்ப அழகா ரெடி பண்ணது இல்லாம விலையும் ரொம்ப கம்மியாவே கொடுத்துருக்காங்க. வீட்டை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட அருமையான லொகேஷன் ஏரியா. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா துடிலூருக்கு அடுத்த ஏரியாவா இடிகரையில பயங்கரமா டெவலப்பிங் ஆகிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஏரியால இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகே, நம்ம ரொம்ப டிலே பண்ணாம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லா சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் MP ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு அமைச்சுக்க மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 26 அடி ரோடு பேசுவோ, 45 அடி நீளமோ, கரெக்டாக 2.68 சென்ட்ல லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ஃபுல்லே வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்ல சமையல் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு வீட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அருமையான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் டச்சஸ், டைப் டிசைன், நிறைய ஸ்பாட்லைட்டோட நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே டைப்பில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் வந்து காம்பவுண்ட் வால் பில்லர்ஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரேம்புக்கும் உங்களுக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியா. அளவு 15க்கு 12. இந்த கார் பார்க்கிங் ஏரியா மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ் வந்து மல்டி கலரில் ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டேஜ் ஃபிட் பண்ணி இந்த போர்ட்டிகோட நார்த் ஈஸ்ட்டுக்கான அதாவது ஜெகமோடையில் வந்து போர்வெல் வாட்டர் சம்பை ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்வெல் வந்து 230 அடிக்கு போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா 6000 லிட்டர்ஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் செம கிளாஸியாக ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹைக்ளோசி டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ ஒரே பேட்டர்னில் வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் ஸ்பின் போர்ட் யூஸ் பண்ணி அதுக்கு நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் நம்மளுக்கு சின்ன பேக்ரவுண்டில் சர்க்கிள் டிசைன் கொடுத்து அதுக்கு எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங்கரோட சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செம ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி பேக்ரவுண்டுக்கு எல்லாமே டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து இந்த வீடோட பூஜை ரூம் வந்து ரெடிமேடாக நமக்கு வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் எப்பவுமே வந்து நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க. ஈஸ்ட் அண்ட் நார்த் சைடு வால் மட்டும் பெருசாக நம்மளுக்கு 2 உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்டுக்கான அதாவது அக்னிமுடியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சன் நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கவுண்டர் டேப் வந்து எல் ஷேப் பிளாக் கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டேப் கீழே நிறைய பேசன் யூனிட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லேப்பில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு பெரிய உடன் விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேர முறையில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா பெட்ரூம் டோர்ஸ் வந்து ரெடிமேட் உட்டன் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹைக்ளோசி டைல்ஸ் ரெடி பண்ணி வாலுக்கோ ஒரே பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2 பெரிய உடன் ஒன்றை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்டைப் டிசைன் சொல்ல முடியாதுங்க, இல்லைன்னா வந்து இது புது டிசைன்னு சொல்லிக்கலாம். இது சூப்பராக ரெடி பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து காட் போடுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஃபோக்கஸ் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் மட்டும் பெரிய லேப் ரீட் பண்ணி அதில் சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு வந்து நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக ஈஸ்ட் சைடில் அமைச்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் ஃபுல்லாக பட்டி பார்த்து அதில் வந்து நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் மாதிரி இருக்குங்க, இல்லைன்னா வந்து சின்னதாக ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு
4க்கு 7.5. இந்த அட்டாச் காம்பவுண்ட்ல வெஸ்டர்ன் டைப்ல க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துக்கோங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் சைடில் வந்து இந்த கடப்பாக்கள் வச்சு டோர் ஃபினிஷிங்கில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரேஜ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 10. இதில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக டவல் ராட், வாஷ் பேஷன் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிடுவாங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக நமக்கு வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் ஸ்டோரேஜ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைப்பில் வந்து க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்ஸ் வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கோ, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கு அப்படின்னா போர் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கல் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம், அதில் துடிலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இடிகரை போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 53 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.